விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வெவ்வேறு பகுதியில் பாலியல் குற்றங்களுக்காக போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட 31 வயது பெருமாள், 18 வயது லட்சுமணன் சிறையில் இருக்கும் இருவரின் மீதும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனோகர் பரிந்துரையின் அடிப்படையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி அவர்கள் இருவரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தாதம்பட்டி கிராமத்தில் கிழக்கு தெருவைச் சேர்ந்த வாடாமலை மகன் பெருமாள் என்பவர் அருப்புக்கோட்டையில் 4.5 வயது சிறுமியை பாலியல் தொல்லை செய்ததாகவும், காரியாப்பட்டியில் 6 வயது சிறுமியிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்ட மல்லாங்கிணர் பெரிய புளியம்பட்டியில் குடியிருக்கும் மதுரை மாவட்டம் கற்பாயூரணி பிள்ளையார் கோவில் வடக்கு தெருவைச் சேர்ந்த கந்தன் மகன் லட்சுமணன் ஆகியோரின் மீது அருப்புக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்தும் காவலில் வைக்கப்பட்டனர். பச்சிளம் குழந்தைகளிடம் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட கொடும் குற்றவாளிகளை தண்டிக்கும் பொருட்டு விருதுநகர் மாவட்ட கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பெயரில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி பாலியல் தொல்லையில் ஈடுபட்டு வந்த பெருமாள் மற்றும் லட்சுமணன் ஆகியோரை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டார். அருப்புக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் சகாய ஜோஸ் வழிகாட்டுதலில் அருப்புக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் நாகலட்சுமி குற்றவாளிகள் இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். மேலும் குற்றவாளிகளுக்கு 60 ஆண்டுகளும் கடுங்காவல் தண்டனையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்பட்டது. பொதுமக்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டு வருவோரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதால் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். இதனால் பாலியல் குற்றங்கள் வெகுவாக குறைக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது.